இங்க ஒரு ஃபேமிலி பல நாட்களா நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு அங்க கிடைக்கிற மீனை மட்டும் எடுத்து தின்னுக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படின்னா இருக்கிறப்ப இவன் மீன்களெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போய் தன்னோட குழந்தைகளையே வெட்டி சாப்பிடலான்னு வரான். அதனால அந்த குழந்தைங்களை தூக்கலான்னு வரப்ப இந்த குழந்தைங்களுடைய அம்மா அந்த படகுல உள்ள ஒரு துடுப்பு எடுத்து அவனை ஒரே போடா போட்டு சாகடிச்சு அவனை தண்ணியில தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் அங்க உள்ள மீன்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த நடுக்கடல்ல உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த படகு கரை ஒதுங்கி ஒரு ஐலாண்டு கிட்ட போகுது. அதனா கவனிச்ச இந்த அம்மா ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு தேடுறாங்க. அங்க இவங்களுக்கு ஒரு தேங்காய் கிடைக்குது. அந்த தேங்காவை உரிச்சு இந்த 2 பிள்ளைங்களோட பசியவும் ஆத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு டென்ட் மாதிரி உருவாக்குறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சோன குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல தண்ணி கிடைக்குமான்னு தேடுறப்ப பக்கத்துல ஒரு ஆறை ஒண்ணு பாக்குறாங்க. இத பார்த்தோன்னே அவங்க கையில வச்சிருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த தண்ணியை நிரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா இவங்க சாப்பிட்றதுக்கான வாழைப்பழம், பப்பாளி பழம்னு பல வகையான பழங்கள் வேற இருக்குது. இதெல்லாம் பார்த்த இவங்க ரொம்ப நாட்கள் சாப்பிடாதனால அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. திடீர்னு இந்த இடத்துல கிளைமேட்னா சேஞ்ச் ஆகி மழை கொட்ட ஆரம்பிச்சிருது. இந்த அம்மாவும் இந்த 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு இவங்க போட்ட டென்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா மழை அடிச்சு வெளுத்து வாங்குறதுனால இவங்க போட்ட டென்ட்டுக்குள்ளேயும் தண்ணி வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அங்க உள்ள ஒரு துணிகள் எடுத்து அந்த குழந்தைகள் மேல போட்டு அந்த குழந்தைய மட்டும் பாதுகாத்துக்கிறாங்க. ஒரு வழியா இந்த மலனா விட்டதுக்கு அப்புறம் இந்த ஐலாண்டுல ஏதாச்சும் கிடைக்குமான்னு சுத்தி பாக்குறாங்க. அப்ப அங்க இவங்க கண்ணுக்கு ஒரு மர வீடு ஒண்ணு தெரியுது. அங்க இவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த வீட்லயே வாழ ஆரம்பிக்கிறாங்க.